நம்ம இன்னும் அந்த பிரபுவை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம்னு நினைக்கிறேன். நம்ம டீல் பண்ற எதிரி எப்படிப்பட்ட ஆள்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல தமிழ். அவன் நேரா போடுற சண்டைக்கு வேற வழியில முடிவெடுக்கிறான். இவன்கிட்ட இப்படி நேருக்கு நேரா சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு, இந்த மாதிரி கேஸ்ல மத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. நமக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் அவனால ஆபத்து வரும். நம்ம புதுசா ஏதாவது ஐடியா பண்ணணும். தமிழ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிரபுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் நடக்காது. அவன் மாட்டுவான் தமிழ். எப்பேற்பட்ட கிரிமினலுக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். இப்போ அவனை பத்தி நமக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல. இப்போ தெரிஞ்சிருச்சு. அத ஓரளவுக்கு அவனும் புரிஞ்சு வச்சிருப்பான். அதான் ஸ்மார்ட்டா காய் நகர்த்துறான். அப்போ அவன் இமேஜின் பண்ண முடியாத ஒரு வழியால தான் நாம அவனை அழிக்க முடியும். அவனோட ட்ரிகர் பாயிண்ட் ஏதாவது இருக்கும். அதை கண்டுபிடிச்சாலே போதும். அம்மா, மருதாணி சடங்கு ஆரம்பிக்கலாமா? மாப்பிள்ள, மருதாணி வச்சு விடுங்க. சரிங்க, நீங்க எடுத்துங்க. நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. தமிழ், நீ ஏமா நிக்கிற? வாமா. சிபி, தமிழுக்கு மருதாணி வச்சு விடு. பா, எதுக்குப்பா? உன் கல்யாணத்துல அதெல்லாம் நான் பார்க்கல. இப்ப வச்சு விடு, நான் பாக்குறேன். ஐயோ மாமா, இவருக்கு மருதாணி எல்லாம் வைக்க தெரியாது. நீங்க வேற. ஹேய், யாரு சொன்ன வைக்க தெரியாதுன்னு? அதெல்லாம் சூப்பரா வைப்போம். அப்பா, நான் வைக்கிறேன். வாப்பா, வா தமிழ். வா, உட்காரு. உட்காரு. வாங்க. கம். எப்பா, புது மாப்பிள்ளைங்களா? எப்படி வைக்கிறேன் மட்டும் பாருங்க, பார்த்து கத்துக்கோங்க. கையை கொடு. கேடி, மச்சான் பாட்ட போடுறா. இந்த போறேன் மச்சான். புது ஜோடிங்க, எந்திரிச்சு ஆடுங்க. அட ஆடுங்க. என்ன கூச்சப்பட்டு இருக்கீங்க? ஆடுங்க. மாப்பிள்ளைங்களா, ஆடுங்க. ஆடு. நீ ஆடு. வர்ஷு, ஆடு வர்ஷு. வர வாங்க சகல. வெக்கப்படுற ஜனமா. வாடா வாடா. டேய், என்னடா? என்னடாவா? ஏண்டா, வர்ஷினிக்கும் தேர்முலைக்கும் வீட்டுல கலக்கலரா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து நீ பார்த்து புரிஞ்சுக்கிட்டது என்ன? நான் என்ன புரிஞ்சுக்கிறது? கல்யாணம் ஆனா இதெல்லாம் நடக்கும் தானே? அது இல்லடா. இப்ப தேன்மொழி இருக்கா? தேன்மொழியோட மாப்பிள்ளை யாரு? அரவிந்த். அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற சடங்களா யார் செய்யறா? யார் செய்யறா? மாப்பிள்ளை செய்வாரு. ஓகே ஓகே. அப்போ வர்ஷினிக்கு பிரபுக்கு நடக்கிற சடங்களா யார் செய்யறா? யார் செய்யறாங்க? பிரபு தான்டா. சரி சரி, புரியுதா? புரியுது. பிரபு. அப்ப அந்த ஜோடிக்கு அவங்க தானே பண்றாங்க. ஆமா. கரெக்டா இல்லையா? ஆமா, கரெக்ட் தான்டா. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இது என்னடா, இது என்ன உலக அதிசயமா என்ன?
ஏன்டா உளர்ற? ஸோ இல்லடா, உன் கல்யாணத்தை யோசிச்சு பாரு. ஏன் கல்யாணமா? கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் சம்யுக்தா தானே இந்த சடங்குலாம் நடந்திருக்கணும். ஆமா. அவ கூட தானே உனக்கு நிச்சயமாச்சு. ம். ஆனா யார் கூட இதெல்லாம் நடந்துச்சு? யாரு கூட? யார் கூடவா? யாரா வேணாலும் யோசிச்சு பாடுறா. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் தமிழுக்கு தானே இந்த சடங்குலாம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜாதகம் மாறிச்சா, அப்புறம் ஜனாமாவோட கல்யாண பட்டு புடவைய தமிழ் கட்டிட்டு வந்துச்சா. இவ்வளோ ஏன் அந்த காலை தமிழ் தானே தாங்கி பிடிச்சிச்சு. இத வர்றா, ஜனமாவோட பாரம்பரிய நெக்லஸ் யார் கழுத்துக்கு போச்சு? தமிழ் கழுத்துக்கு. இப்ப மருதாணி கூட தமிழ் கைக்கு தான் வச்சுட்டு வந்திருக்க. டேய், நான் கல்யாணத்திலே மருதாணி வச்சிட்டேன்டா. பாத்தியா, நீயே ஒத்துக்கிற பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? உனக்கு தமிழ் தான், தமிழுக்கு நீ தான். மச்சான், இது மனுஷங்க போட்ட கணக்கே இல்ல மச்சான், அந்த கடவுள் போட்ட கணக்கு. அதனால உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? யாரா அவன் என்ன பண்ண? ஏன்னு கேட்டுக்கிறேன். சர்ரா சொல்றா. ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், விளாண்டுகிட்டு இருக்க. சர்ரா சொல்லு. என்ன பண்ணணும்? என்ன? தமிழோட சேர்ந்து புது லைஃப். முத சொன்னியே அதே மாதிரி சொல்றா. நீயும் தமிழ் சேர்ந்து புது லைஃப உருவாக்குறீங்க. ரொம்ப வருஷம்லாம் காக்க வைக்காத. காதல் பட்டாசு மாதிரி நமத்து போயிடும். இதெல்லாம் கல்யாணமே ஆகாத நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பார்த்து நடந்துக்க. என்ன மூஞ்சி தொங்கி போயிருச்சு? ஹாப்பியாரு. ஊருக்குள்ள அட்வைஸ் பண்றோம், நமக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேது. கேடி சொல்றதும் கரெக்ட் தான். சம்யுக்தாக்கும் நமக்கும் எந்த சடங்குமே நடக்கல. தமிழ் கூட தான் எல்லாமே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம எண்ணெய் வைக்கிற சடங்கு கூட தமிழ் கூட தான் நடந்துச்சு. ஸோ இந்த யூனிவர்ஸ் என்னையும் தமிழையும் சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணியிருக்குல்ல. நான் தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன்ல. சிபி, இதுக்கப்புறமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது.